கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் தருகிற தேவன். நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறவர். அதை நியமித்தும் இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த இந்த வசனம் எலியா தீர்க்கதரிசியை பற்றினது. எலியா தீர்க்கதரிசி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர் பாகாலை சேவித்தார்கள். பாகால் தான் தேவன் என்று அவனுக்கு பின்னாக சென்றார்கள். அப்பொழுது இந்த எலியா சகல ஜனங்களையும் கூடி வர செய்து, எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி, யார் தெய்வம் என்று அதை நிரூபிக்கும்படியாக அங்கே ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் வைக்கிறதை பார்க்கிறோம். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை அழைத்து, இந்த எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் பேரில் ஒரே ஒரு தீர்க்கதரிசியாக நின்று அங்கே கர்த்தர் தான் தேவன் என்று நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக நிரூபிக்கும் பொழுது எலியா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அதாவது அவர்களுடைய சோதனை என்னவென்றால், 2 காளைகளை எடுத்து, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு 1 காளை, எலியா தீர்க்கதரிசிக்கு 1 காளை, இதை அவர்கள் துண்டு துண்டாக வெட்டி விறகிலே வைத்து நெருப்பு வைக்காமல் அவரவர் தெய்வங்களை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது எந்த தெய்வம் அக்னியினாலே அந்த காளை துண்டை பட்சிக்கிறதோ பதில் கொடுக்கிறதோ அதுதான் தெய்வம், உண்மையான தெய்வம் என்று அவர்களுடைய சோதனை வைத்திருந்தார்கள். அப்பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் அப்படியே காளையை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைத்து பகல் முழுவதும் மத்தியானம் மட்டும் கூப்பிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை. அப்பொழுது எலியா தீர்க்கதரிசியை பாருங்கள், 12 கற்களை எடுத்து அதில் ஒரு பலிபீடம் கட்டி அதை சுற்றி ஒரு வாய்க்கால் எடுத்து அதை அந்த விறகின் மேலே 12 குடம் தண்ணீர் விட்டு அந்த விறகின் மேலே காளையை துண்டு துண்டாக வெட்டி வைத்து அதன் மேலே 12 குடம் தண்ணீரை விட்டு அந்த வாய்க்கால் தண்ணீரால் ஓடும்படியாக செய்தார். அதற்கு பிறகு தேவனை நோக்கி ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார் என்றால், தேவனை நோக்கி கூப்பிட்டார். 36-37 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இவைகளெல்லாம் உம்முடைய வார்த்தைகளின்படி செய்கிறேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். மட்டுமல்ல, கர்த்தாவே, நீர் தேவன் என்றும் தேவரீர் தங்கள் இருதயங்களை இன்றைக்கு மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். இதுதான் அவருடைய ஜெபம். தேவன் அங்கே சொல்லியிருந்தாலும் தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிறார். அப்பொழுது என்ன நடந்தது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அப்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று அங்கே ஆர்ப்பரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலும் கண்டு கொள்ள முடியும். நம்முடைய சமுதாயத்திலே கண்டு கொள்ள முடியும். நம்முடைய தேசத்திலே கண்டு கொள்ள முடியும். நமக்காக மட்டுமல்ல, நாம் எல்லாவற்காகவும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், ஆசீர்வாதங்களை பெற்று அவருக்கென்று சாட்சிகளாய் வாழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி.
இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு வேண்டியதின் அவசியத்தை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கீங்கப்பா. அப்படியே நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.